அனைவருக்கும் வணக்கம். நம்ம மங்களக்குடி பஞ்சாயத்தை பற்றி தான் நம்ம வீடியோ போட போகிறோம். இந்த மங்களக்குடி பஞ்சாயத்தில் என்னென்ன நம்ம செய்ய போகிறோம், என்னென்ன நன்மைகளை நம்ம மக்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி மங்களக்குடி, சம்பூரணி, வளையன்வயல், ஊமையுடையன்மடை 3 கிராமத்துலேயும் மாணவர்கள் படித்து ஒரு IAS, IPS, ஒரு கலெக்டர், ஒரு டாக்டர் இந்த அளவுக்கு யாரும் போகலை. அதனால் இந்த வருடத்திலிருந்து எல்லா மாணவர்களையும் ஊக்குவிக்கிறது தான் நம்முடைய மெயினான வேலையாக இருக்கணும். மங்களக்குடி பஞ்சாயத்தில் இருக்க அனைத்து மாணவர்களையும் இன்றைக்கி 10th முடித்தவங்க, +2 முடித்தவங்க, அடுத்து காலேஜில் இப்போ சேர்ந்து படிச்சுட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் கல்விக்கு என்ன மாதிரி உதவிகள் தேவைப்படுது அதை எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இதை நம்முடைய மக்கள் சேவை மையம் அப்படின்றத தொடங்கி இது சம்பந்தமாக விரிவாக நம்ம மாணவர்களுக்கு உதவிகளை செய்ய போகிறோம். எந்த படிப்பு சம்பந்தமான உதவிகள் எதுவாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் தொடர்பு நம்பர் அது கீழே கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இனிமே மங்களக்குடி பஞ்சாயத்தில் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் செய்ய போகிறோம். தொடர்ந்து மங்களக்குடி பஞ்சாயத்தை எப்படி முன்னுதாரணமான பஞ்சாயத்தாக நம்ம டெவலப் பண்ணணும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பாலிடெக்னிக்கில் இருந்து, காலேஜில் இருந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம அமைப்புகள் இருக்குது. நம்முடைய ட்ரஸ்ட் மூலியமாக அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு அடுத்து நல்லா படித்து அந்த கலெக்டரு, சரி IAS, IPS எழுதுறதுக்கு குரூப் 1, குரூப் 2 இதுவும் சேர்த்து ஃப்ரீயாக படித்து அவங்க முன்னேறதுக்கான அனைத்து வழிகளையும் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். படிச்சுட்டு இருக்கவங்க படிச்சுட்டு இப்போ வீட்டில் இருக்கிற மாணவர்கள் என்ன செய்ய முடியும், ஒரு தொழில் தொடங்குறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும், தொழில் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த மாதிரி மங்களக்குடி பஞ்சாயத்தில் இருக்கின்ற மாணவர்கள், படிச்சுட்டு இருக்க மாணவர்கள், படிச்சுட்டு எதிர்காலத்தை நோக்கி இருக்கின்ற மாணவர்கள் எல்லாரையும் நம்ம நல்ல வழிகாட்டுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறோம். அதனால் எல்லாருமே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை எல்லாரையும் நேரில் சந்திக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறோம். மங்களக்குடி பஞ்சாயத்தில் இந்த வருடம் படித்த 10th, +2 மாணவர்களுக்கு அவர்களுடைய சிறப்பு அழைப்பாக ஒரு நாள் நம்ம அழைச்சி அவங்கள கௌரவித்து அவங்களுடைய படிப்புக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுடைய படிப்புக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத பற்றி நம்ம அவங்க பெற்றோர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் நம்ம பேச போகிறோம். அதுக்கடுத்து அவர்களுக்கு என்ன மாதிரி உதவிகளை நம்ம அவங்களுக்கு செய்யணும், கல்விக்கு இலவசமாக எந்த மாதிரி உதவிகள் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். அதுக்கு அனைத்து பஞ்சாயத்தில் இருக்கின்ற அனைத்து மாணவர்கள், பெற்றோர்கள் உங்களுடைய தகவலை எங்களை சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மங்களக்குடி பஞ்சாயத்தில் நம்ம முதல்ல கல்வியை முதன்மையாக ஆக்கணும் அப்படின்றதான் நம்முடைய குறிக்கோள். இன்றைக்கி இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள், மங்களக்குடி பள்ளிக்கூடங்கள் சரிவர ஒரு டாய்லெட் வசதியோ இல்லை அவங்களுக்கு விளையாட்டு திடல்களோ அவங்களுக்கான தண்ணீர் வசதிகளோ நிறைய பிரச்சனைகளை அவங்க மாணவர்கள் எதிர்கொள்ளுவாங்க. இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் எப்படி மாணவர்களை சரி பண்ண வேண்டியணும், அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பேசுவோம். அதுக்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு நல்லதுகளை இந்த ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்வோம். சரிங்களா? இந்த மங்களக்குடி பஞ்சாயத்தை முதன்மையான பஞ்சாயத்தாக கல்வியிலையும் சரி, சுகாதாரத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி எல்லாத்தையும் நம்ம அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த 100% அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த ஊராட்சி மையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்முடைய இந்த அமைப்பு இன்னும் விரிவுபடுத்திக்கிட்டே தான் போகணும். அதுக்கான வாய்ப்புகளையும் நம்முடைய இளைஞர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த உதவி மையத்தை நம்ம இன்னும் திறம்பட செஞ்சு ஏழை எளிய மக்களுக்கும் சரி அனைவருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம ஏற்பாடுகளை செய்வோம். முதல்ல கல்வி, பள்ளிக்கூடம் இந்த விஷயங்களை நம்ம கையில் எடுப்போம். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம கண்டிப்பாக இது பண்ணுவோம். எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆலோசனைகளும் சொல்லுவோம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சம்பூர்லேருந்து செல்வம் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.